ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி ஒரு முக்கியமான நாளுங்க. அன்று தமிழ் மாதம் கார்த்திகை மாதத்துடைய 28ஆம் நாள். அதே போல கிழமை வெள்ளிக்கிழமை. வரக்கூடிய இந்த நாள் சாதாரணமாக வரக்கூடிய நாள் கிடையாது, ரொம்பவே சிறப்பான ஒரு நாள் என்று சொல்லலாம். கார்த்திகை மாதத்துல திருக்கார்த்திகை தீபமானது இந்த நாள்ல வருது. இந்த திருக்கார்த்திகை தீபத்துக்கு பிறகு கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில பலன் கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய பலனை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதுல இன்னைக்கு இந்த வீடியோல துலா ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோ துலா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸோ துலா ராசியில பிறந்தவங்க உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்குங்க. உங்க ராசிக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கார்த்திகை மாதம் என்று சொன்னாலே நம்ம நினைவிற்கு ஞாபகம் வருவது கார்த்திகை தீபம் தான். கார்த்திகை மாதத்துல இந்த திருக்கார்த்திகை தான் பயங்கரமான திருவிழாவாக வரும். ஸோ இந்த திருக்கார்த்திகையில திருவண்ணாமலையில பல கோடி மக்கள் தரிசனம் பண்ற மாதிரி தீபமானது ஏற்றப்படும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருவண்ணாமலையில் அந்த தீபம் ஏற்றக்கூடிய அன்னைக்கு பல லட்சக்கணக்கான பக்தர்கள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் சில பக்தர்கள் தீபம் ஏற்றினதுக்கு பின்னாடி கார்த்திகை முடியறதுக்குள்ள அந்த தீபத்தை பார்க்கணும்னு சொல்லி போவாங்க. இப்படி கார்த்திகை மாதத்துல இந்த தீப திருநாள் ரொம்ப விசேஷம். இந்த தீப திருநாளுக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும். அதுல துலா ராசிக்காரங்களுக்கு என்னங்கிறத தான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி இந்த கார்த்திகையுடைய ஒரு சில பொது தாள்களை உங்களுக்கு ஷேர் பண்றேன். சூரிய பகவான் நவம்பர் 16ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் விருச்சிக ராசியில சஞ்சரிப்பாரு. இப்படி சஞ்சரிக்கக்கூடிய இந்த மாதம் கார்த்திகை மாதமாக சொல்லப்படுது. இந்த மாதத்துல சூரிய பகவான் சஞ்சாரம், அது மட்டும் இல்லாம பிற கிரகங்களுடைய மாற்றம் சேர்க்கையினால தான் உங்க ராசிக்காரங்களுக்கு இப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் என்று சொல்லப்படுது. நவக்கிரகங்கள்ல தலைவனாக கருதப்படக்கூடிய சூரிய பகவான் கொண்டுதான் ஒவ்வொரு தமிழ் மாதம் சொல்லப்படும். அதுல விருச்சிக ராசியில பயணம் செய்யக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்துல பயங்கரமான கிரக மாற்றங்கள் திருக்கார்த்திகையில ஏற்படுது. அதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறுது. அதுல துலா ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிற பொது பலனை உங்களுக்கு ஷேர் பண்றேன், நோட் பண்ணிக்கோங்க. துலா ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த திருக்கார்த்திகை தீபத்துக்கு பிறகு சேமிக்க நினைத்தாலும் செலவுகளுக்கு நிறைய வர வாய்ப்பு இருக்கு. செலவுக்கான ஆசை அதிகரித்து செலவுகள் செய்யற மாதிரி சூழ்நிலை இருக்கு. ஆதாயம் தரக்கூடிய பணிகள் பயங்கள்ல நீங்க பண செலவு பண்ணுவது நல்லது. அப்பதான் தொழில கூட நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றத்தை பார்க்க முடியும். வணிகத்துல கூட புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம். நிதி ஆதாயமும் கிடைக்கலாம். ஸோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பை எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. குடும்ப வாழ்க்கையிலலாம் விட்டு கொடுத்து செல்லணும். இனிமையான பேச்சு கடைபிடிக்கிறது நல்லது, இல்லைன்னா நஷ்டம் ஏற்படும். ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படும். உறவுகளும் பலப்படும். ஆரோக்கியம் மேம்படுறது, உறவுகள் பலப்படுறது, இந்த மாதிரியான அதிசயங்கள்லாம் நிறைய நடக்கும். ஆக்சுவலி இந்த திருக்கார்த்திகை என்ன அவ்வளோ ஒரு முக்கியமான நாளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான நாள் தான். திருக்கார்த்திகை பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவில் திருக்கார்த்திகையுடைய சிறப்பை ஷேர் பண்ணுறேன். ஸோ திருக்கார்த்திகை உருவானதற்கு 2 வரலாறுகள் இருக்கு. அந்த 2 வரலாறுகள் என்னங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க துலா ராசிக்காரங்க. எல்லா நாளுமே தீபமேத்தி வழிபடுவது உயர்வான பலனை தரும். இறைவனை தீபமேத்தி வழிபடுவது எல்லா மங்களங்களையுமே தரும். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. திருக்கார்த்திகை தோன்றுவதற்கு 2 விதமான காரணங்கள் கூறப்படுது. அதில் ஒன்று, ஒரு முறை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்வதி தேவி சிவனுடைய கண்களை விளையாட்டாக கைகளில் மறைத்திருக்காங்க. அப்போது பிரபஞ்சமே இருள்மயமானது. உயிர்கள் அனைத்து துயரில் ஆழ்ந்தது. இச்செயலால் தேவிக்கு பாவம் உண்டானது. விமோசனம் தேடி காஞ்சிபுரம் சென்று சிவனை நோக்கி தவத்தில் ஆழ்ந்தாங்க. இறைவனும் தேவிக்கு காட்சியளித்து திருக்கார்த்திகை நாளில் திருவண்ணாமலை வரும்படி அருள் புரிந்தார். தேவியும் அண்ணாமலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கிய இடமாக சொல்லப்படக்கூடிய அந்த பவளக்குன்று மலையில இருந்து கௌதம் மகரிஷி உதவியோடு பர்ணசாலை அமைத்து தவம் செய்தாங்க. பௌர்ணமி சந்திரன் கார்த்திகள் சஞ்சரிக்கக்கூடிய வேலை இறைவன் தேவிக்கு காட்சியளித்து இடப்பாகத்தில் ஏற்று அருள் புரிந்தார்.
அந்த தினமே கார்த்திகை தீப திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. இது ஒரு புராண கதையாக சொல்லப்படுது. மேலும் இந்த திருக்கார்த்திகை விழா பிறந்ததற்கு மற்றொரு காரணமும் இருக்கு. ஒரு சமயம் திருக்கையிலத்தில் பரமேஸ்வரனும் அம்பிகை எழுந்தருளி இருக்கும்போது அங்கே நெய்யிட்ட திருவிளக்கு ஒன்று எரிந்து கொண்டிருந்தது. விளக்கு ஒளி இழக்கக்கூடிய தருணத்துல எலி ஒன்று அங்கு வந்தது. நெய்யின் வாசனை அறிந்து அதை உண்ண நினைத்து திரிய இழுத்தது. தூண்டிவிடப்பட்டதால் தீபம் பிரகாசமாக இருந்தது. ஒளி மிகுதியானதால் எலி ஓட ஆரம்பித்தது. ஒளியை தூண்டிய எலிக்கு இறைவன் அருள் கிடைத்தது. எலிக்கு அவர் மானிட பிறவி கொடுத்தார். அதற்கு அரச போகமும் அரண்மனை வாழ்வும் தந்தருளினார். முன் ஜென்மத்தில் எலியாய் இருந்து அடுத்த பிறவில மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தார். எண்ணற்ற செல்வங்களுக்கு அதிபதியாக ஆனார். கூடவே செருக்கும் வளர்ந்தது. ஒரு நாள் ஆங்காரத்தோடு கோவிலுக்கு சென்றார். பட்டாடைகள் தரையில் புரள அலட்சியத்தோடு நடந்து சென்றதால் அங்கிருந்த அகல் விளக்கல தீப்பொறி பற்றி சக்கரவர்த்தியின் மீது பட்டு எரிந்து விட்டது. உடல் புண்ணாயிற்று. செருக்கு அடங்கிய சக்கரவர்த்தி இரு கை கூப்பி ஆண்டவனை நோக்கி பிரார்த்தித்தார். தனது உடம்பில் ஏற்பட்ட ரணத்தை போக்கி அருளுமாறு வேண்டினார். தீப்பொறியால் ஏற்பட்ட ரணத்திற்கு நாள்தோறும் கோவிலில் தீப வரிசைகள் ஏற்றி தொழுது கொண்டு வா, காலப்போக்கில் உன் நோய் தீரும் என்று இறைவன் அசிரியாக சொல்ல மன்னன் மகிழ்ச்சியுற்றான். நாள்தோறும் கோவிலுக்கு சென்று வரிசை வரிசையாக நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட்டான். இவ்வாறு திருவிளக்கு ஏற்றி வந்த காலத்தில் கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரக்கூடிய பௌர்ணமி திதியில இறைவன் திருவுள்ளம் இறங்கியது. இறைவன் ஜோதி வடிவில் வந்து ஒளிப்பிளம்பாக நின்றான். மன்னனுடைய நோய் நீங்கியது. இவ்வாறு தொடங்கிய தீப வரிசை வழிபாடு கார்த்திகை தீப திருவிழாக உயர்ந்தது. காலப்போக்கில் அனைத்து இனத்தவர்களும் இத்தகைய ஒளி வழிபாட்டில் ஈடுபட இது பொது வழிபாடாக உருவானது. ஒளி வடிவான இறைவனை தீபமேற்றி வழிபடுவது எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை பிரகாசிக்க செய்யும். வேத புராணங்களில் கூட விளக்கேற்றுவது மிக சிறந்த பலனை தரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. எத்தனையோ அரசர்கள் கோவில்களில் தீபம் ஏற்றுவதை மிக சிறந்த திருப்பணியாக செய்துட்டு இருக்கிறாங்க. எல்லா நாளுமே தீபம் ஏற்றி வழிபடுவது உயர்வான பலனை தரும் என்றாலும் கார்த்திகை மாதத்தில் ஆலயங்களில் தீபம் ஏற்றி வைக்கிறது, இல்லத்தில் இருவேளைகளை விளக்கேற்றுவது எல்லா மங்களங்களையுமே தந்து வாழ்வை ஒளிமயமாக்கோ. கார்த்திகை மாதம் முழுவதும் தினமும் மாலையில் வீடுகளில் ஆலயங்களில் விளக்கேற்றி வழிபடுவது அக்னியின் வாயிலாக ஆண்டவனுக்கு அபிர்வாகம் அளிக்கக்கூடிய பெரும் யாகத்திற்கு நிகரான பலன் கிடைக்கும். தினமுமே விளக்கேற்ற முடியாதவங்க துவாதசி, சதுர்த்தி, பௌர்ணமி ஆகிய 3 தினங்களில் மட்டுமாவது கண்டிப்பாக துலா ராசிக்காரங்க தீபம் ஏற்றுங்க. கார்த்திகை மாதத்தினுடைய தொடக்கத்தில் முடிவிலுமாக 2 நாட்கள் கார்த்திகை நட்சத்திரம் வருமாக இருந்தால் இரண்டாவதாக வருவது தான் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதில் டிசம்பர் 13ஆம் தேதி அன்னைக்கு வரப்போகுது. ஸோ இந்த திருக்கார்த்திகை தீபத்துக்கு பிறகு கிரக மாற்றங்களால் உங்கள் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுது. ஸோ என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. யார் யாரையோ எவ்விதத்தில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை அறிந்தவர்கள் நீங்கள். இப்படி இருக்கக்கூடிய நீங்கள் சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பதனை உணர்ந்து இந்த திருக்கார்த்திகைக்கு பிறகு செயல்படணும். இப்படி செயல்பட்டிங்கன்னா சிறப்பு பலனாக உத்தியோகத்தில் சக பணியாளர்களிடம் அனுசரித்து செல்வது, உங்கள் கடமையை சரிவர செய்கிறது, இதெல்லாம் உங்கள் மேல் அதிகாரிகளிடம் நீங்கள் நெருக்கமாகுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்புறம் வியாபாரத்தில் வெளிநாட்டு வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய வியாபாரிகளுக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்ய அதிகமான ஆர்டர்கள் கிடைக்கும். அதில் குறித்த நேரத்தில் நீங்கள் அனுப்பி வைத்தீங்கன்னா இன்னும் நிறைய ஆர்டர் உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப தலைவிகள் கூட சுய உதவி குழுவில் நீங்கள் இணைவதற்கு வாய்ப்பு இருக்குது. சுய உதவி குழுவில் புதிய சலுகைகள் பெற வாய்ப்பு இருக்குது. வீட்டின கலைப்பொருட்கள் கொண்டு அலங்கரிக்கலாம். வீட்டை நீங்கள் கைவண்ணம் பண்ணுவது உங்கள் கையில் நிறைய இருக்குது. கலைஞர்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லொக்கேஷன் பார்ப்பதற்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். கதாபாத்திரம் தேர்வு செய்வது இந்த டைம் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம், அதை மிஸ் பண்ணிடாதீங்க. மாணவர்கள் கூட எப்போதும் கூட உங்கள் எதிர்ப்பாளரிடம் அதிக நெருக்கமாக பழக வேண்டாம், அது உங்களை பாதிக்கலாம். அதனால் நீங்கள் எதிர்கால இலக்கை மட்டும் கவனத்தில் வைத்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. ஆக மொத்தம் துலா ராசிக்காரங்களுக்கு இந்த திருக்கார்த்திகைக்கு பிறகு கொஞ்சம் ஏற்றிறக்கமான பலன்கள் கிடைக்கும். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ராகு பகவானுக்கு ராகு காலத்தில் வெள்ளிக்கிழமை அன்று பால் முட்டை வைத்து வழிபாடு செய்யணும். இதை நீங்கள் செய்தீங்கன்னா எப்பேற்பட்ட ப்ராப்ளமாக இருந்தாலும் உங்களுக்கு தீரும். ஸோ மறக்காமல் இதை செய்திடுங்க. ஸோ இதுதாங்க உங்களுக்கான பலனாக குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்படாத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை துலா ராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க. உங்கள் ராசிக்கு தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி துலா ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு
எப்போ நடந்து பயனடையட்டும். கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.